சில மேஷ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதிரி என்ன விஷயங்கள் நல்லதாக இருக்கு, எதுல ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேங்க மேம். மறைமுக எதிரிகளால தாக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விநாயகருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. முருகனுடைய வழிபாடு ஆல்வேஸ் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும். ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா எதை எடுத்தாலுமே சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்க உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும். வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அயர்ன் டிஃபிஷியன்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு இது உரிய காலம். சந்தேகம்ன்ற பாயிண்டே வேண்டாம். மீன ராசி அன்பர்களுக்கு தூக்கத்தை தொலைச்சிடவே கூடாது. ஏதோ ஒன்று துரத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். நான் ஃபாரின் சான்சஸ் நீங்க ஏதாவது கிடைச்சதுன்னா இப்போ போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் அங்க போனாலுமே பக்தி பிளஸ் நேர்லவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைவர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். இப்போ நம்ம செப்டம்பர் மந்த்ல வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்குமே அது என்ன பலன் தரும் அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம். அந்த வரிசையில மேஷ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதிரி என்ன விஷயங்கள் நல்லதாக இருக்கு, எதுல ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேங்க மேம். செப்டம்பர் மாசம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் எதுல காஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சிறு குழந்தைகளாக இருந்துங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கிய கோளாறு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் தகப்பனாருக்கும் சில கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மன சஞ்சலம் அப்படின்றது ஏதோ ஒரு ரூபத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மறைமுக எதிரிகளால தாக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் எந்த தாக்கம் வந்தாலும் பயப்படவே வேண்டாம் அப்படின்றது உண்மை. அதுலேயும் சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்ற மேஷராசி அன்பர்களா இருந்தா இந்த பீரியட் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா ராஜா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப 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 சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய உங்க புத்திசாலித்தனத்தால ஏற்படும். அதே மாதிரி குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நிறைய ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. விநாயகருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. முருகனுடைய வழிபாடு ஆல்வேஸ் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும் இந்த செப்டம்பர் மாசத்துல. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல எந்த விஷயத்துல அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு மேம்? ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா எதை எடுத்தாலுமே சுகம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய இடத்துல சில ஃப்ரிக்ஷன்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்துக்காக அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. ஒரு நிறைய வீடே கட்டலாம் அப்படின்னு சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப குடும்பத்துக்காக அந்த பணத்தை எடுத்துட்டு போய் விரயம் பண்ண வேண்டியதோ அல்லது கொடுக்க வேண்டியதோ அல்லது கூட பிறந்தவங்களுக்காக அவங்க செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ வேலை கிடைச்சிருக்கும், அதில் டவுட்டே இல்லை. ஆனால் அந்த வேலையை புரியாமல் ஒரு சின்ன விஷயம் பெரிய பதவியில் இருப்பாங்க. ஆனால் இப்போ வேலையே கிடைக்காதனால ஒரு வேலை கிடைச்சிருக்கேன்னு போவாங்க. ஆனால் அங்கே அதிகமான இவங்களுடைய எனர்ஜி லெவல் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அதிகமான அலைச்சல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பட் இது எல்லாமே அவங்களுக்கு புரியாத ஒரு நிலையில் இருக்கும். என்னடா இதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணுமா, இதுக்கு இவ்வளோ ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னு புரியாத ஒரு மன சஞ்சலத்துக்குள்ள நிறைய மாட்டிட்டு இருப்பாங்க. வீட்டை விட்டு நிறைய காலங்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். அதே மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிஞ்சா கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க அவங்களுக்கு மாட்டாம உங்களுக்கு கொடுக்கும் போதே, ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபா கேட்குறாங்க அப்படின்னா 10,000 ரூபா கொடுத்துட்டு நீ ரிட்டர்னே கொடுக்க வேண்டாம்ப்பா, நீ வச்சுக்கோ அப்படின்றது ரொம்ப சூப்பர். ஏன்னா இப்ப கடன் கேட்டு அதனால பிரச்சனைக்குள்ள மாற்றுறதுக்கு குடும்பம் சம்பந்தமா குடும்பத்தாருக்காக அப்படின்னாலும் அது இந்த மாதிரி டேக்கிள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பா கொடுக்கும். ஜாலியா வச்சுக்காங்க. டைரிங்கா இருக்கதான் செய்யும். ஆனா இது பிளஸ் பவருக்காகத்தான். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல எந்த விஷயம் நல்லதாக இருக்கு மேம், இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மேம்? மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதான் சொல்வேன். நிறைய மிதுனத்துல குரு போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது நிறைய இதுக்கு வேண்டிய ஒரு குழப்பத்தை மேற்கொண்டு வரக்கூடிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள குழப்பம் இப்ப சால்வ் பண்ண ஒருத்தர் வர்றாருன்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய நியாயம் பிளஸ் அநியாயம் எதுவா இருந்தாலும் இது தப்புமா நீ கேட்கறது, இது செய்யற தப்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்த ஏத்துக்க முடியாத ஒரு மனோநிலை அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால நீங்க எது வேணும் எது வேண்டான்றதை நீங்க கரெக்டா மூவ் பண்ணிட்டு உங்க குழந்தைங்களுக்கு உண்டான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல நடக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ குழப்பம் அப்படின்ற விஷயத்த மட்டும் நீங்க கேட்டகரைஸ் பண்ணிட்டு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் செய்து அந்த டிமெரிட்ஸ்ல நீங்க என்ன சாதிச்சுக்கணுன்றதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சூப்பரா ஜெயிச்சிடலாம்.
ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹீட் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1 டாக்டர்கிட்ட, கரெக்டான டாக்டர்கிட்ட போனா கூட இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டா அவங்க கால்குலேட் பண்ணாத நிலை இருக்கு. இதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசி அன்பர்களுக்கு சூப்பரா இருக்கு. கடகராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த நன்மைகள் கிடைக்க போகுது, எந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேம்? செப்டம்பர் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். 80% ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்காக நிறைய விஷயங்கள் செலவு பண்ணியிருப்பாங்க. அது அவங்களுடைய ஹெல்த்தாக இருக்கலாம், அல்ல அவங்களுடைய ப்ரமோஷனுக்காக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வேலை கிடைக்கிறதுக்காக இவங்க அவங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி இருக்கலாம். பட் அதெல்லாம் பயனுள்ளதாக அமைஞ்சு அவங்க லைஃப் பார்ட்னர் கை கோத்துக்கிட்டு சூப்பராக பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுலேயும் சனி வக்ரம் பெற்ற ஜாதகமாக இருந்தால் பிறக்கும் போது இது பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனால் 2ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு 14th மேலே சுக்கிரன் கேது சேருவார். ஸோ கடகராசிக்கு முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, வின்னிங்கிறது எவ்வளோ இருக்குது, ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன், கேது அப்படின்றது பற்றற்ற நிலை. அப்போ அந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆகிடலாம். அதனால விதவுட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தீங்க அப்படின்னா அதை விட அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதீதமாக கடகராசிக்கு இருக்குது. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன நன்மைகள் கிடைக்க போகுது, இதில் ரொம்ப கவனமா இருக்கணும் மேம்? சிம்ம ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர்னுடைய மிட் ஆஃப் வரைக்கும் சூரியன் அங்கே ஆட்சியாக இருக்கார். தோ கேது அங்கே கூட இருந்தாலும் பெரிய பயம் பாதிப்பு இல்லை. அது ஏன்னா சூரியன் சக்கரவர்த்தியாக அங்கே இருக்கும்போது குழப்பங்கள் இல்லை. ஆனால் நிறைய அவங்க மனசுக்குள்ள என்னமோ தான் ஃபிட்டே இல்லையே, தான் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லையே, போகிற வேலைக்கே போயிட்டுருக்கோமே, அதே சம்பளத்துக்கு போயிட்டுருக்கோமே, எது பேசினாலுமே அங்கே நடக்கலையே அப்படின்னு அதீத பயம் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் சுய ஜாதகத்தில் சனி வக்ரம் பெறாத நிலை இருந்தது அப்படின்னா 8ல் சனின்னு சொல்லும்போது திடீர்னு அவங்க மனசுக்கு எங்கேருந்து தான் தோணுன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவான விஷயங்களுடைய பயம் வந்து தலை தட்டிகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அயர்ன் டிஃபிஷியன்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்ப்பு சக்தியே இல்லையோ என்னமோ தூங்கிட்டே இருக்கலாமோ, நெகட்டிவ் விஷயத்தை பார்த்து போகிறதுனால அவங்களுடைய பாசிட்டிவ் மைண்ட் வந்து கம்மியாயிடணும். ஸோ சூரியனுக்கு, அதாவது சிம்மத்துக்கு நான் என்ன சொல்ல விரும்பலன்னா, பி பாசிட்டிவ் அண்ட் பி கிளியர். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதை தவிர வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எது நன்மைகள் தரும்? கன்னிராசி அன்பர்களை பார்க்கும்போது 12ஆம் வீட்டில் சூரியன் புதன் இருக்கு, சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டில் இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குழப்பம், எது எடுத்தாலும் ஒரு டிலே. ஆனால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு, ஆனாலும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டிங் கான்செப்ட் வந்து இருக்கும். ஒரு இன்வெஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்களே அனலைஸ் பண்ணி கரெக்டாக அது பண்ணலான்னு பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் ஒரு டவுட் கான்செப்ட் நிறைய வந்து ஓடிட்டே இருக்கும். அதுவும் செகண்ட் ஹாஃபில் அந்த டவுட் வந்து அதிகமாக போயிட்டுருக்கும். ஸோ இப்போ டவுட்டோடு நீங்கள் ட்ராவல் பண்ணால் என்ன இருக்கும், இட்ஸ் ஆல் கோயிங் டு பி அ கிளிச். டவுட்டோடு நீங்கள் ஒரு மைண்டில் ரொம்ப போட்டு உலட்டிகிட்டே இருந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணாலும் அங்கெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் ஆகலாம் இல்லையா? அதனால எதுவாக இருந்தாலுமே கீனாக இருங்க. ஜஸ்ட் முடிவு பண்ணிட்டீங்க, எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்போடு இருந்தீங்க அப்படின்னாலே சக்ஸஸ் சூப்பராக வரும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் செகண்ட் ஹாஃபில் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் வந்து உங்கள் மேலேயே தான் உச்சம் பெற போகிறார். அப்போ உங்கள் பிளானிங் ஃபண்டாஸ்டிக்காக நடக்கும். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் ஒன்றுமே இல்லை. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரி பலன் தரும் மேம்? துலா ராசி அன்பர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து வருது. இது எல்லா கிரகங்களையும் வச்சு சொல்கிறேன். ஏன்னா துலாத்துக்கு வந்து சுக்கிரன் கேது லாபஸ்தானத்தில் தான் சேருது. ஆனாலும் அங்கே வந்து நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் பல கிரகங்கள்னால அங்கே ஏற்படுது. அப்போ துலா ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க, ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு மனசு இருக்கும். அப்போ அந்த மனசில் விட்டுட்டு போயிடலாமாடா வேலைன்னு இருக்கும். ஆனாலும் விட முடியாத, ஆனால் இஎம்ஐ கட்டணுமேன்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் லைக் தட் ஃப்ளோ பண்ணுங்கள். நிறைய சேலஞ்சிங் டாஸ்க் வந்து செகண்ட் ஹாஃபில் நீங்கள் எடுக்கவே வேண்டாம். அரசு சம்மந்தமாக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து இருக்காரு. ஸோ நீங்கள் எந்த அரசு வழியில் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே துளாராசி ஜெயிச்சிடலாம். இன்னும் சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபில் ஜாலியான ஒரு மனோநிலைக்கு வந்துடுங்க. எங்கேயோ டூர் போகணுன்னா போயிடுங்க, அது ஒன்றும் மைனஸ் கிடையாது. அது எண்ட் ஆஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரி பலன் தரப்போகுது மேம்? எதில் கவனமாக இருக்கிறாங்க மேம்? விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்க நினைக்கிறத ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க, ஆப்போசிட்னா நான் எதிரியை சொல்லலை,
இப்போ அவங்க ஒரு வேலையே ஒருத்தருக்கு சொல்றாரு அப்படின்னா அதை ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க தானே, அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு நிலையில் இருக்கும். நான் கரெக்டாக தானே சொல்லேன். ஏன்னா விருச்சிக ராசி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பக்குவமாக சொல்லும். அது கரெக்டாக ஏற்ற மாதிரி இருக்கிறவங்கள கிராஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். அகெயின் நான் சொன்னேன், அது நெகட்டிவிட்டி கிடையாது. குருனுடைய பார்வை 2ல் இருக்கிறனால ஃபைனலி அதை வந்து சரி பண்ணிடலாம். பட் ஆனால் என்ன ஆகும்னா செலவுகள் உங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவு, தொழில்னா ஈவன் ஒரு ஜாப்ல ஒரு ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சிங்கன்னா, இப்போ ப்ரமோஷன் உங்களுக்கு இந்த மாதம் எல்லாருக்கும் கொடுத்தா உங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு ஒரு செக்லிஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. பல கொஷின்ஸ் வந்து உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் உங்களோட லோ டேலண்ட் உள்ள பர்சன்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வந்து ஏற்படும். ஸோ தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய, அதாவது ஃபினான்ஷியலி ஜாபாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த சமயத்தில் ஒரு பிரேக் ஏற்படுது. ஸோ அதை டபுள் ட்ரிபிள் டைம் அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. இது ஒரு விஷயத்தை தவிர மீதி எல்லாமே ரொம்ப லாபகரமாக இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த மாசத்துல செவ்வாய் கடைசியில் செப்டம்பர் 29ஆம் தேதி செவ்வாய் உங்க ராசிநாதன் வந்து ஆட்சியாக போறார். ஸோ எல்லா விஷயமே ஜெயிக்கலாம். வேண்டியது பொறுமை. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி பலன் கிடைக்குதுங்க மேம்? தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அதுலயும் சனி வக்ரம் பெற்ற நிலை நவம்பர் வரைக்கும் இருக்கு. அதுல குருனுடைய அதிசாரம் வேற வரப்போகுது. ஸோ இது எப்படி இருக்குன்னா, போயிட்டே இருக்கீங்க, இப்போதான்டா ஓகேன்னு போயிட்டு இருக்கீங்க, ஆனா என்னமோ ஒரு தடுமாற்றம் இருக்கே அப்படின்றது இருக்கும். இதே சனி வக்ரம் பெற்ற ஜாதகமா இருந்தா இந்த காலகட்டத்தில் சூப்பரா இருக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இது உரிய காலம். சந்தேகம்ன்ற பாயிண்டே வேண்டாம். சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படியாவது இருந்தால் கூட கூடி பேசி அனலைஸ் பண்ணி நீங்கள் மேரேஜ் அப்படின்றதோ அல்லது செகண்ட் மேரேஜ்ன்றதுக்கோ ரீமேரேஜுக்கு போகிறதுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 80% வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சூப்பராக போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கருத்து போராட்டம் உங்களுக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் அனுபவிக்கிற யோகத்தில் வர்றது சகஜம்தான். ஏன்னா சூரியன் கேது வந்து காம்பினேஷன் அங்கே இருக்குது. அடுத்த சுக்ரன் கேது வேற காம்பினேஷன் வருது. ஸோ எதுவாக இருந்தாலும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணுன்ற ஒரு மனநிலை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சூப்பராக ப்ரொசீட் பண்ணலாம். மகர ராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன நன்மைகள் கிடைக்க போது, எதில் கவனமாக இருக்கணும்? மகர ராசி அன்பர்கள் முக்கியமாக அவங்களுடைய ஆரோக்கியத்தில் டபுள் ட்ரிபிள் காஷன் வந்து இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து எலும்பு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம், அல்சர் சம்மந்தமான ப்ராப்ளம், ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க ரொம்பவே கேர் எடுக்கணும். மெடிசன்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. க்ரானிக்காக எது இருந்தாலும் இப்போ டபுள் ட்ரிபிள் காஷன் வந்து வேணும். அந்த டபுள் ட்ரிபிள் காஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒன்று சொல்லிட்டாங்க, ஒரு ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். நீங்கள் அகெயின் வந்து ஒரு செகண்ட் 2-3 ஒப்பீனியன்ஸ் வாங்கும்போது அதனுடைய மாற்றங்கள் ஏற்படும்ன்றது ரொம்ப தெளிவாக இருங்க. விநாயகரனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். மிஸ் பண்ணிடவே வேண்டாம். அதே மாதிரி சுகமான நிலைகளும், ஏன்னா சுக்ரன் நேர் 7ல் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல அவர் 8ஆம் வீட்டுக்கு போறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்களுக்கு இவங்களுடைய ராசிநாதன் சனி 7ஆம் வீட்டை சுக்ரன் இருக்கிறதுனால ஃபேமிலி, உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட, பிஸ்னஸ் பார்ட்னரோடலாம் அந்யோன்யங்கள் ஏற்படும். உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாரையோ நம்பி தானே பண்ணணும். அவங்களுடைய ஒரு நல்ல அந்யோன்யம் வரும். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல டெலிவரி பண்ணணும்னு சொல்லும்போது அது கரெக்டான டைமுக்கு கொடுக்க விடாது. ஸோ அப்போ நீங்கள் வார்த்தைகள் கொடுக்குற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யோசிச்சு கொடுங்க. அப்படி இல்லாட்டி ரெடி ஆகாதுன்னு 1 வீக் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா குட் அண்டர்ஸ்டாண்டிங் ரேப்போடு போயிட்டே இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரி பலன் தருதுங்க மேம்? கும்பராசி அன்பர்களுக்கு 2 விதமான பலன்கள் வந்து நம்ம சொல்லணும். ஒன்று வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது 7ல் சூரியன் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும் லைஃப்ல. அது மேரிட்டல் கிரிப்பாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கலாம், புரியாத ஒரு விஷயம் இருக்கலாம். இப்போ கம்பெனியை பார்த்து ஓகேப்பா நீ படிச்சுக்கோ, அதுக்குண்டான செலவும் நானே கொடுத்துட்றேன், ஆனால் யூ ஹேவ் டு அப்லிஃப்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு புது வெஞ்சருக்குள்ளே அவங்களுக்கு தள்ளலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு டவுட்டிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டான வழியில் போயிட்டுருக்கோமா? ஏன்னா அவங்க மேலே தான் ராகு இருக்குது. ராகுன்றது ஸ்பீடும் எடுக்கும். அதே சமயம் 7ல் கேது வேற இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா பேலன்சிங் பாயிண்ட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்திப்பா, அதனால் நான் சாப்பிடவே இல்லை, அது தப்பு. ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் நான் கண்டினியூஸாக வெளியில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன், ஃபேமிலியை நான் கண்டுக்கவே இல்லை, அது தப்பு. ஆரோக்கியம்ன்ற விஷயத்துக்கு மெடிசன் சாப்பிடல அப்படின்னா ஹை பிபிக்கு கொண்டு போய் விட்டுரும் பிபி இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா 7ல் சூரியன் இருக்குது அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கும்பராசி அன்பர்களுக்கு முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, எதை எப்படி இருந்தாலும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த பேலன்சிங். எதை எப்படி பண்ணணும்? நான் 6 மணிக்கே போயிட்டு நைட் 12 மணிக்கு தான் வரேன் அப்படின்னா பணம் மட்டும் கொடுத்தா ஒரு
அன்பும் அரவணைப்பும் இல்லை அப்படின்னா ஃபேமிலியில் ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேலன்சிங் மட்டும் பார்த்துக்கோங்க. 2ஆம் வீட்டில் சனி வக்ரம் பெற்றிருக்கார். அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சனி வக்ரம் பெற்ற ஜாதகத்தோட இணைஞ்சா. அப்படி இல்லை அப்படின்னா அது இன்னுமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். அகெயின் அண்ட் அகெயின் ஆயில் மசாஜஸ் எடுத்துக்கோங்க. உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ. கால் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா டபுள் ட்ரிபிள் காஷன் வெரி 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 மச் நீடட். மைண்டை கான்சன்ட்ரேஷனோட வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. மீனராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எது நல்லதாக இருக்குங்க மேம்? மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்புறம் 5ல் சுக்கிரன் தென் மூவ் பண்ணிட்டு இருக்கார். ஸோ எல்லாருடைய டிரான்சிட்ஸையும் மனசில் வச்சு நினச்சோன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ குரு 4ல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பல விஷயங்கள் நன்மை கிடைக்கும். எப்படின்னா அவங்க ஒரு வீடை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடை ரிப்பேர் பண்ணலாமா இல்லை இடிச்சே கட்டிடலாமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் குருவாக இல்லைப்பா இந்த இடத்த மட்டும் நீ இப்படி பண்ணி இதை ரிப்பேர் பண்ணாலுமே போதுமே அப்படின்னு சொல்லும்போது பெரிய செலவுகள் வந்துருமோன்ற நினச்ச இடத்துல கரெக்டான கைடன்ஸ் கிடைச்சி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரைட் கைடன்ஸ் பை தி ரைட் பர்சன் கிடைக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் ஆனால் அவங்க ஆரோக்கியத்தில் இஎன்டியில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். தூக்கத்தை தொலைச்சிடவே கூடாது. ஏதோ ஒன்று துரத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். ஸோ அந்த துரத்துதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பயம்ன்ற ஒரு விஷயம் மட்டும் உள்ளே போகாமல் இருந்துட்டிங்கன்னா சூப்பராக ஜெயிக்கலாம். ஆரோக்கியமும் வேண்டாத வில்லங்கள் இப்போ எதுவுமே ஆரம்பிச்சிருக்க கூடாது. இருக்கிற வில்லங்களே கொஞ்சம் புஷ் பண்ண முடிஞ்சதுன்னா புஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ஜெயிச்சிடலாம். சனி வக்ரம் பெற்ற பிறந்த ஜாதகங்களுக்கு அவ்வளவும் சூப்பராக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஃபாரின் சான்சஸ் நீங்கள் ஏதாவது கிடைச்சதுன்னா இப்போ போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் அங்கே போனாலுமே அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் எதுக்காக போகிறீங்க என்ன போகிறீங்க அதெல்லாம் கிளியர் கட்டாக ஃப்ரேம் அவுட் பண்ணி இன்னும் சொல்லணும்னா ஒரு ரைட்டிங் நேச்சரை நீங்கள் வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன அவங்க எதுக்காக புல் பண்ணுறாங்க ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா அது வை தே ஆர் கிவிங் திஸ் இஸ் ரியலி வர்த் இட் அப்படின்றத மட்டும் அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டாங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு சூப்பராகவே இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியங்கள் கொஞ்சமும் கிடையாது. 12 ராசிகளுமே இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும், இதெல்லாம் நன்மைகளாக இருக்க இதை பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம்.